நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கிலீஷ் டைப்பிங்கில் நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க. இந்த வீடியோவில் தங்கிலீஷ் டைப்பிங்கை நம்ம எந்த மாதிரி டைப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கும். அந்த லிங்க் வந்து நம்ம மாற்றியாச்சு, சரிங்களா? அது போக ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்கை பின் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வந்து அந்த பிஎஸ்டி ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம சேனல்லே வீடியோஸ் எப்படி எடுக்கிறது பார்க்குறது அப்படின்னு சரியாக தெரியலை. இப்போ ஒருத்தர் கால் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், சார் லைட் ரூம் உங்கள் வீடியோஸ் இருந்தால் எனக்கு லிங்க் கொடுங்க சார், எனக்கு எதில் போய் எடுக்கணும்னு தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்திரா டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய இந்திரா புகைப்பட கலைக்கூடம் அப்படிங்கக்கூடிய நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். நம்ம சேனல் வந்தாலும் ஓகே, இல்லை நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் இருந்தாலும் ஓகே. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய இந்த இந்திரா புகைப்பட கலைக்கூடம் அப்படின்னு இருக்கக்கூடியதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணால் போதும், நம்மளுடைய ஹோம் பேஜ் வந்துடும், சரிங்களா? இந்த இடத்துல இந்திரா புகைப்பட கலைக்கூடம்னு இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் வீடியோ ஷார்ட்டுன்னு இருக்குது. இதில் பிளேலிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. உங்களுக்கு என்ன வீடியோ இப்போ தேவைப்படுது, சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் எடிட்டிங் பண்ணணும், உங்களுக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் பற்றி நம்ம சேனலில் உள்ள வீடியோ வேணும்னா இங்கே இருக்குது பாருங்கள். இதில் போய் வியூ ஃபுல் பிளேலிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன பண்ணும், டிஜிட்டல் பெயிண்டிங்கில் எத்தனை வீடியோ நான் போட்டிருக்கணும் அது எல்லாம் இங்கே வந்துடும், லிஸ்ட்டாக வந்துடும். அப்போ நீங்கள் உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ அதை எடுத்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங் பார்ட் 4, இது பார்ட் 3, பார்ட் 2, இது பார்ட் 1, இந்த மாதிரி நீங்கள் பார்த்தே உங்களுக்கு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற வீடியோஸும் இதில் போய் நீங்கள் வந்து தேடிக்கலாம், சரிங்களா? ஓகே, இப்போ தங்கிலீஷில் டைப் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் சொல்கிறீங்க. எளிமையாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று, எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். உங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன எப்போ ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் கொடுக்குறேன், சரிங்களா? பிகினர்ஸாக இருக்கவங்க நிறைய பேர் வந்து கற்றுக்கணும்னு சொல்லி கேட்குறீங்க. ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும், சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் வந்து வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். சரி, இப்போ ஃபோட்டோஷாப்பு 7.0 நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அழகி ப்ளஸில் தங்கிலீஷில் எப்படி டைப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ பேஜை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ பேஜை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டூல் எடுத்துடுறோம். கீழே வந்து அழகி இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ லாங்குவேஜில் தமிழ், என்கோடிங்கில் செந்தமிழ், இந்த இடத்துல பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னு வச்சுருக்கோம். பொனிட்டிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கிலீஷ் டைப்பிங் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் டூவில் வச்சு நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபஸ்ட்டு ஒரு டைப்பிங் எழுதிக்கிறேன். என்ன டைப்பிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் நல்ல கேள்வியாக கேட்டிருந்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லியிருந்தார், சிறுவர்களுக்கும் அப்படின்னு நான் டைப் அடித்தா எனக்கு அந்த எழுத்து வரல சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதே நம்ம டைப் அடிக்கலாம், சிறுவர்களுக்கும். இப்போ F10 அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஏ அப்படிங்கிறது வந்துடும். எனக்கு இந்த இடத்துல டிஏன்னு வந்துடுச்சா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிறுவர்களும் அப்படின்னு நான் டைப் அடிச்சிருக்கேன். நான் வந்து கேப்ஸ் லாக் பயன்படுத்தவே இல்லை. நார்மலாக ஸ்மால் லெட்டர்ஸில் டைப் அடிச்சிருக்கேன், இங்கிலீஷ் எழுத்துக்களை, சரிங்களா? அதை நான் வந்து இங்கிலீஷ்லேயும் டைப் அடித்து காட்டிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழம்புது. மேலே பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தை தான் நான் டைப் அடிச்சிருக்கேன், எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கு, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், சரியாக எனக்கு வரணும். அதாவது ரூ வந்து தப்பாக வந்திருக்கு, இந்த லூ தப்பாக வந்திருக்கு. இப்போ இந்த எழுத்துக்களை நான் சரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இப்போ நான் திரும்பவும் சிறுவர்களும் டைப் அடிக்கிறேன், பாருங்கள். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைப் அடிக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரூ அப்படிங்கிறது வரல, லூ சரியாக வரல. ஆனால் செகண்ட் டைப் அடிக்கும்போது வந்திருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைப் அடிக்கும்போது நான் வந்து இந்த ரூ இருக்குது பார்த்தீங்களா, ஆர், அதை வந்து நான் வந்து ஸ்மாலில் போட்டிருந்தேன். செகண்ட் டைப் அடிக்கும்போது என்ன பண்ணேன், அதை கேப்சுலாக்கில் போட்டேன். இந்த ரூ வந்து நார்மலாக ஆர் போட்டால் வரும். இந்த ஆர் போட்டிங்கன்னா இந்த ஆர்யூ அப்படிங்கிறது இந்த ரூ. கேப்சுலாக்கில் ஆர் போட்டு யூ போட்டிங்கன்னா இந்த ரூ வரும். அதே போல் லூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நார்மல் எல் போட்டிங்கன்னா ஸ்மால் எல் போட்டால் இந்த லூ வரும், ஸ்மால் எல்லுக்கு இந்த லூ. இதில் வந்து கேப்ஸ்லாக்கில் எல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், இந்த லூ வரும். இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு எழுத்து நீங்கள் மாற்றிட்டீங்க சார், ஆனால் நிறைய எழுத்துக்கள் இருக்குல்ல, நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன்.
அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தங்கிலீஷோட இந்த கீ வரும் சரிங்களா. இந்த கீழே நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த எழுத்து வேணுமோ எல்லா எழுத்துக்கும் தேவையான கீவேர்டு இருக்குது. இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சேவஸ் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு டவுன்லோட் பண்ணால் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டவுன்லோட் பண்ண பிக்சரை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்களேன், இதில் தனியாக லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல கா அப்படின்னா KAA அப்படின்னு நமக்குன்னா நமக்கு கா அப்படிங்கிற எழுத்து நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. இதே போல் உங்களுக்கு நிறையா இந்த இடத்துல டெக்ஸ்ட் என்னென்ன தமிழ் எழுத்துக்கள் இருக்கோ எல்லா எழுத்துக்களுக்கும் வந்திருக்கும். இப்போ எளிமையாக பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. நான் வந்து என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எழுத்துக்களை வந்து எப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு LU அப்படின்னு போட்டால் ஒரு லூ வருது சரிங்களா. அடுத்து கேப்ஸ்லாக் L ஒரு U போட்டால் இன்னொரு லூ வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ZU அப்படிங்கிறத போடுறேன் சரிங்களா. ZU அப்படின்னு போட்டால் இன்னொரு லூ வருது. இப்போ லூலே 3 லூ இருக்குது. நண்பன் அப்படின்னு நான் இப்போ டைப் அடிக்க போகிறேன். NA போட்டால் நம்மளுக்கு என்ன வருது, நார்மல்னா வருது. சரி, கேப்ஸ்லாக் NA போட்டோம்னா என்ன வருது, இந்த மாதிரி 3 சுழி நே வருது. இப்போ அந்த நே அப்படிங்கிற எழுத்து நம்மளுக்கு வரலை. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய அந்த டைப்ரைட்டர் வந்து தேடலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம டைப்ரைட்டரில் தேடுறோம் அந்த நே அப்படிங்கக்கூடிய எழுத்து. இந்த இடத்துல பாருங்கள் NHA அப்படிங்கிறத போட்டால் இந்த நே, கேப்ஸ்லாக் Nனும் ஸ்மால் ஏவும் போட்டால் இந்த நே. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம், தங்கிலீஷ் டைப்பிங் பண்ணக்கூடிய நண்பர்கள் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நண்பா NHA ந இன், நான் இப்போ 3 சுழி இன்னு வேணும். அதுக்கு என்ன பண்ணும், கேப்ஸ்லாக் N போட்டால் 3 சுழி இன் பா BAA, அவ்வளோதான் நண்பா. ஈஸியாக வந்துருச்சுங்களா டைப்பிங்கு. இவ்வளோதான். எழுத்து எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த எழுத்துக்களை எப்படி டைப் அடிக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியலை. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாழைன்னு டைப் அடிக்கிறேன். VAA அப்படின்னு போட்டால் வா அப்படிங்கிற எழுத்து வந்துடுச்சு. லை அப்படிங்கிறது போடணும். அப்போ லை எங்கே இருக்குன்னா 3 லை இருக்குது. நம்ம எல்லில் 2 லை, ஸ்மால் எல்லில் வந்து இந்த ல வருது, இந்த எழுத்து வரும். நான் கேப்ஸ்லாக் எல்லில் இந்த இது வரும். அது போக நம்மளுக்கு இசட்டில் ஒரு லை இருக்குது. அப்போது ZAI அப்படின்னு போட்டோம்னா வாழை அப்படிங்கிற எழுத்து வந்துடும். நான் போட்ட எழுத்து இங்கே டெக்ஸ்ட்லேயும் இருக்கும், நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒரு லே இருக்குது, நல்லா கவனமாக பாருங்கள். இந்த ல, அப்புறம் இந்த ல, இந்த லையும் பாருங்கள். உங்களுக்கு எழுத்து வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ரொம்ப ஈஸியாக டைப் அடிக்க முடியும். இது வந்து நீங்கள் இந்த லேஅவுட்டை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள், ஊங்கிறது VUன்னு போட்டிருக்கு. திரும்ப VUன்னு போட்டால் இன்னொரு ஊ வந்துடுது. அதே போல் தான் இந்த இடத்துல எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து போட்டால் ஒரு நார்மலாக ஒரு சிங்கிள் எழுத்து போட்டால் ஒரு எழுத்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா U அப்படிங்கிறத சேர்த்தோம்னா நமக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எழுத்துக்கு வருது சரிங்களா. இதில் எல்லா எழுத்துமே நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் தங்கிலீஷ் டைப்பிங் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் டைப் அடிக்க முடியும் சரிங்களா. இப்போ இன்னொரு டவுட்டு, அந்த ஷா அப்படிங்கக்கூடிய எழுத்து வந்து வரலை அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். அதாவது ஷா அப்படிங்கிற எழுத்து வரல. எதுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டரில். நான் வந்து லிங்க் கொடுத்துருந்தேன், டைப்ரைட்டிங் லிங்க் வந்து தனியாக கொடுத்துருந்தேன். அதாவது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய டைப்ரைட்டர் இந்திரா அப்படிங்கக்கூடிய இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து தங்கிலீஷ் டைப்பிங்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சரிங்களா. தங்கிலீஷ் டைப்பிங்கிறது நாம் வந்து சொல்லி முடிச்சாச்சு. இந்த டைப்பிங் வேறு. இதை வந்து நீங்கள் வந்து போட்டு குழப்பிக்க வேண்டாம். இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட்டாக நான் திரும்ப கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷாங்க எழுத்து வந்து வரல சார் எங்களுக்கு, அதாவது ஷாங்க எழுத்து வந்து விழவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், செட்டிங்கை மாற்றிட்டேன். நான் எதுக்கு மாற்றிருக்கேன் செட்டிங்கு, என்னுடைய டைப்ரைட்டர் அப்படிங்கக்கூடியதுக்கு செட்டிங் மாற்றிருக்கேன். இது என்ன டைப்பிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எழுத்துக்கள் வந்து ஆல்ரெடி அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை, இப்போ KMக்குன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, KMக்குன்னா நம்மளுக்கு மே அப்படிங்கிற எழுத்து வரும், JMக்குன்னா தே வரும் சரிங்களா. இது டைப்ரைட்டர். இதில் வந்து ஷா வரலன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிஷா அப்படின்னு அடிக்கிறேன். ஷா போட்டேன், அப்புறம் ஒரு ஹைச் போட்டோம்னா எனக்கு என்ன ஆகுது, ஷா அப்படிங்கிற எழுத்து வந்துடுச்சு. ஆனால் எங்களுக்கு வரல சார் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய XML ஃபைல். இந்த XML நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பண்ணி லோக்கல் டிஸ்க் C, இதில் ப்ரோக்ராம் ஃபைல் 86 போயிட்டு அழகி ப்ளஸ் அப்படிங்கக்கூடியதில் AZ XML பேஸ்ட் பண்ணுங்கள். இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அழகியை ஓப்பன் பண்ணி இந்த டைப்ரைட்டர் இந்திரா 2023 அப்படிங்கக்கூடியதை செலக்ட் பண்ணிவிட்டு டைப் அடிச்சிங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த ஷா அப்படிங்கக்கூடிய எழுத்து கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு, நாம் அந்த சரி பண்ணியாச்சு. சரிங்களா? இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஷா அப்படிங்கக்கூடிய எழுத்து வரும். உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. சரிங்களா? இப்போ தங்கிலீஷ் டைப்பிங் அப்படிங்கக்கூடியது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பதில் இதில் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அந்த லிங்கை டச் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் கூட போட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், டைப்பிங் பண்ணலாம். தங்கிலீஷ் டைப்பிங் பண்ணக்கூடிய நண்பர்கள். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.